ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் முழுமையாக. எப்பொழுதும் போல் வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் லைட்லாம் போட்டு விட்டுட்டு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் நான் என்னோடய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிப்பேன். அதன் பிறகு கிச்சனில் நைட்டே எல்லாமே கிச்சனில் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த உப்பு ஜாறு எல்லாமே இருக்குது இல்லையா, அதெல்லாம் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுருவேன். காலையில் தான் பார்த்திங்கன்னா அந்த உப்பு ஜாரெலாம் எடுத்து கிச்சன் மேலே வைக்கிறது. அந்த மாதிரி மேட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு உப்பு ஜாருமே எடுத்து நல்லா கிச்சன் பக்கத்தில் வச்சு விட்டுட்டேன். நைட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு பச்சரிசி மாவால் கோலம் போட்டு விட்டுட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி உருளியில் பார்த்திங்கன்னா பூக்கள் நேற்று கொஞ்சம் வெளியில் போயிருந்ததுனால அந்த மஞ்சள் சாமந்தி பூ இருக்குல்ல, செவந்தி பூ, அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் உருளியில் போட்டு பூக்களுமே வச்சுட்டுட்டேன். உருளியில் எப்போதுமே நம்ம வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி வைக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் மஞ்சள், வீட்டில் இருந்ததுன்னா ஜவ்வாது இல்லைனா அந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நம்ம தூள் அப்படின்னு நுணுக்கி விட்டுட்டு தண்ணியில் கலந்து வச்சோம்னா வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும். வீட்டுக்குள்ளே யாராவது நம்ம ஒரு நெகட்டிவான தாட்ஸோடு உள்ளே வராங்கன்னா கூட அந்த ஸ்மெல்லானது பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக அவங்கள நல்லா பாசிட்டிவான ஒரு விஷயமா நம்ம வீடை பார்க்க தோணும். அதனால தான் வெறும் தண்ணியில் மட்டும் நம்ம இந்த உருளியில் பூக்கள் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி பொருட்கள் போட்டு வைக்கும்பொழுது நல்ல ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான லுக் கொண்டு கொடுக்கும். அதன் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வாசலில் சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி விலாகில் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போகிறோம்னா, எப்போதுமே என்னுடைய வீடியோ விலாகில் நான் செய்கிற வேலைகளை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணாமல் அதை கூட நல்ல நல்ல விஷயங்களுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பார்க்குற வேலைகள் வீட்டில் எல்லா பெண்களுமே எல்லாமே வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதை நான் ஷேர் பண்ணுறது எனக்கு அவ்வளோக்கா நல்லாவே தெரியல. ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கணும் வீடியோவில் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு டாபிக் எடுத்து நான் ஒரு விஷயம் ஒரு மெசேஜ் என்னோடய வீடியோக்கள் சொல்லிடுறேன். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் எவ்வளவு தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் கையில் நம்மள்ட்ட காசு தங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் நினைப்போம். அதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் அந்த நெகட்டிவான ஒரு விஷயங்கள் பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது அது லட்சுமி கடாட்சத்தை நம்ம வீட்டு கொண்டு கொடுக்காது. அப்படி பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திற்கும் சுத்தத்திற்குமே நிறைய சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கூட அவங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக வச்சுட்டு நல்ல ஒரு அந்த குட் லுக்கை கொண்டுட்டு கொடுப்பாங்க. சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கூட அப்போ பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீடு ஃபுல்லுமே நிலைஞ்சி பண வரவு அந்த வீட்டில் செலுத்தி நிற்கும். அந்த மாதிரி நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் பண வரவு அதிகமாக நம்ம வீட்டில் பெருகிறதுக்குமே சம்பந்தங்கள் நிறையா இருக்குது. நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டு வாசலில் செருப்புலாம் ஸ்லிப்பர் கழட்டி போடுவோம் இல்லையா, அது எப்போதுமே அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்றுமா அப்படி நம்ம வாசலில் போடவே கூடாது. எதார்த்தமாக நம்ம வீட்டில் வரும்போது கழட்டி போட்டு நம்ம உள்ளே வந்துடுவோம். அப்படி எப்போதுமே போடாதீங்க. வெளியில் ஒரு ஸ்டாண்டோ இல்லைன்னா அந்த ஸ்லிப்பர் போடுறதா இருந்தால் ஒதுக்குப்புறமா நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி நம்ம ஒரு கார்னரில் அழகாக நீட்டாக அடுக்கி போடலாம். உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா செருப்பு எப்போதுமே இருக்கவே கூடாது. அந்த ஸ்லிப்பரானது பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் தாட்டை நம்ம வீட்டுக்கு அந்த வாசலில் அதை தாண்டி தான் நம்ம உள்ளே வரோம். அதே மாதிரி நம்ம மனுஷங்க எப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது வெறும் செருப்பாக வாசலில் கிடந்துச்சுன்னா அது பார்க்க நமக்கே ஒரு அந்த வீட்டு வாசலில் செருப்புகள் நிறைய எதனால் கிடக்குன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் நெகட்டிவான ஒரு விஷயம் ஒரு வீட்டில் நடக்குது, அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த செருப்பானது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சரி கிடக்குன்னு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த செருப்பு ஸ்லிப்பர் கிடக்கும்.
இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து தனியாக வந்து வச்சிடுறாங்க, நம்ம மிஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செருப்புகள் வந்து போடுறதுக்குன்னே வந்து நம்ம வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டாண்டோ இல்லைனா வந்து இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட நம்ம அதை ஒதுக்குப்புறமா நல்லா நீட்டாக வந்து வாசலில் போடாமல் நீங்கள் வந்து எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த ஓடாத கடிகாரம் இருக்கும் இல்லையா, அந்த கடிகாரத்தை வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து அடிக்கடி வந்து பேட்ரி மாற்றிக்கணும். அப்படி உடஞ்சி போயிருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அந்த வாட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவான அந்த காலத்தை வந்து ஈர்த்து வச்சு கொள்கின்ற அந்த தன்மை வந்து நிறைய இருக்குது. ஒரு நேரத்தை வந்து நல்லா பாசிட்டிவாக வந்து அப்சர்வ் பண்ணி தான் அது வந்து நம்ம வீடு முழுதுமே ஸ்ப்ரெட் பண்ணுது. அப்படிங்கிற பொழுது அந்த வாட்ச் வந்து நம்ம வந்து ஓடாமல் வச்சுருக்கக்கூடாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் 2, 3 வாட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்ச்லேருந்து ஹாலில் உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8:05 காமிச்சிச்சுன்னா நம்ம கிச்சனில் உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா 8:10 காமிக்கும். ரூமில் உள்ளது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு காமிக்கும். அப்படி வந்து எப்போதுமே நம்ம வந்து வாட்சில் மட்டும் அந்த டைம் வந்து வைக்கவே கூடாது. ஏன்னா வந்து அது வந்து அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடிகாரம். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா கடிகாரம்னு, அது வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். மந்தமாக அது வந்து ஸ்லோலியாக ஒவ்வொரு இடத்துக்குமே அது வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஓடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அந்த அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடிகாரம் உடஞ்ச கடிகாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடுங்க. அது மாதிரி வாட்ச் ஓடாமல் இருந்துச்சுன்னா பேட்ரி மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு பழக்கம்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டான பழைய துணி, நம்ம குழந்தைங்களோட டிஷர்ட்டு, அப்புறம் வந்து நம்ம பாவாடை, இன்னர் கிளாத் இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் வந்து கிச்சன் வந்து துடைக்கிறதுக்கு நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்ஸ்கர்ட்லாம் இருக்குது இல்லையா, நிறைய பேர் வீட்டிலலாம் நான் வந்து பார்த்துருக்கேன், வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வந்து துணி இப்போ எவ்வளவோ ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் வந்து வந்திருக்குது. நிறைய வந்து கிளாத்து, கிச்சன் கிளாத்துமே வந்திருக்கு. மேக்ஸிமம் ரூ. 150 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து அந்த துணிகள்லாம் வந்து பழைய வீட்டில் உள்ள நம்ம துணிகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஓரளவுக்கு வந்து சுத்தமாக தான் இருக்கும். ரொம்ப அழுக்கில் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த நம்ம துணியை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 1 மந்த்து தான் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 2, 3 டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டுரும். மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணவே கூடாது. முடியாத பட்சத்துக்கு நம்மளாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி துணி வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு 2, 3 டைம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து நம்ம போட்டுறது, குப்பையில் போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கிச்சனில் வந்து நம்ம சுத்தமாக எப்போதுமே மெயின்டைன் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வந்து உடஞ்ச நெளிஞ்ச தட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து நெளிஞ்சு போயிருக்கும். அந்த கப்பு கிளாஸ் வந்து சில இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கும். சரி நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போதுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண வேணாம். அதையும் வந்து நம்ம தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா நீட்டாக என்னென்ன பொருட்களை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமோ, நல்லா உடையாமல் இருக்குதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலலாம் திங்ஸ்லாம் இல்லாமல் இருக்காது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து அடுக்கி போட்டு எல்லாம் பரணி மேலே தான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுருக்கோம். அப்படிங்கிற பொழுது நெளிஞ்ச தட்டாக இருந்தாலுமே நம்ம அதை வந்து விட மாட்டோம். அதையே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு இந்த காயெல்லாம் கடனை அந்த மாதிரிலாம் வாசலில் எடுக்க வராங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் வந்து அந்த மாதிரி நெளிஞ்சது உடஞ்சது இந்த மாதிரினா மாதம் மாதம் வந்து அப்புறப்படுத்துறது ரொம்ப நல்லது. இது வந்து கிச்சனுக்கு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதன் பிறகு பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து பண்ணுற ஒரு தப்புனா, நம்ம வந்து கோவிலுக்கெலாம் போவோம். அங்கே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, திருநீறு, விபூதி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர்லேயோ இல்லைனா ஒரு பையிலையோ டப்பாவில் வந்து போட்டு சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. அப்படி வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்காதீங்க. அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நம்ம பூஜை அறைக்கே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம வந்து மஞ்சள், குங்குமம், விபூதிலாம் கடையில் வாங்குவோம் இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கோவிலேருந்து கொடுக்குற பிரசாதத்தெல்லாம் வந்து வெள்ளி, செவ்வாய் நாட்களில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து கவர்லேருந்து பிரித்து கொட்டி நம்ம தாம்பூலத்தட்டில் சூடம் ஏற்றி நம்ம காமிப்போம் இல்லையா, அந்த நேரத்தில் பிரசாதத்தை கொட்டி நம்ம அந்த வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை பழமாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கெலாம் போய் வாங்கிட்டு வந்து இருப்பாங்க. முக்கியமாக நம்ம வந்து கோவிலேருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழம் நம்ம வந்து வச்சு பூஜை பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம பூஜை பண்ணலாம். அப்படி வந்து நமக்கு வேண்டாம், சும்மா சாதாரணமாக தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த தண்ணீர் ஓடை இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டு விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த மாதிரி வந்து பூஜை அறைகள் எப்பொழுதுமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து அப்புறப்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா பூஜை அறை நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி பெண்கள் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் தப்புல ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிழிந்த ஆடைகளை வந்து நம்ம வந்து போட்டுக்கிறது தான். நம்மளாம் நிறைய பேர் நினைப்போம் யாருக்கு வெளியில் தெரிய போகிறோம், இப்போ வந்து ஒரு நைட்டி போடுறோம் அப்படிங்கிறதுனால கூட வந்து பார்த்திங்கன்னா ஜிப் வந்து போயிருக்கும். அதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கோ இல்லைனா வந்து சும்மா லைட்டாக வந்து பின் ஏதாவது போட்டு வந்து வச்சு மேலே வந்து நம்ம துண்டு போட்டிருப்போம். அப்படி வந்து எப்போதுமே வந்து போடாதீங்க. ஜிப்லாம் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற போது இப்போ கடையிலே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 அந்த மாதிரி வந்து விற்கும். நம்ம வந்து டெய்லர் கடையில் கொடுத்து விட அந்த புது ஜிப் வந்து வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரிக்கு வந்து நம்ம சின்ன குழந்தைங்களோட துணியெல்லாம் வந்து பற்றாமல் நிறையா வந்து சேர்ந்து போயிடும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமா இருக்கும். அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்து வச்சு நம்ம வந்து ரொம்ப வந்து இப்போ வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டு வருவாங்க, சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ் இருக்கா. இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் இல்லைனா ஒரு 2 மந்த்துக்கு இடையில உள்ள இந்த ட்ரஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து துணியெல்லாம் பழைய துணிகள்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து என்னோடய கணவருடைய இந்த ஃபேண்டு, அப்புறம் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு கிளாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து சின்னதாக தான் போச்சு. ஏன்னா அப்படியே புதுசாக தான் இருக்கும். ஒரு 2, 3 டைம் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக தான் இருக்கும். அது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எல்லாமே புதுசாக தான் வச்சுருப்பாங்க. அதிகமாக எதுவுமே கிழிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து குழந்தைகள் வளர வளர வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து பத்தாது. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் இல்லையா, அது வந்து அப்படியே மூட்டையே நம்ம வந்து எப்போதுமே சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வைக்காமல் இந்த மாதிரி நம்ம இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்மளுடைய மனசு சம்மந்தமான விஷயமும் கூட. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். வீடு ஃபுல்லுமே வந்து நம்ம இந்த மாதிரி அடிக்கடி வந்து தேவையில்லாத பொருட்களெல்லாம் அப்புறப்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வந்து வரும். அது வந்து பண வரவை வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து ஈர்த்து வந்து கொடுக்கும். இன்றைக்கி காலையில் பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடியில் கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்குமே வந்துட்டேன். இன்றைக்கி பூஜை செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா விபூதி வந்து இன்றைக்கி பூஜை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து இல்லை. அதனால் வந்து இல்லைன்னா வந்து தனியாக வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதில் வந்து இருந்தது. அது எடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வீட்டில் உள்ள அந்த பிரசாதம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, குங்குமம் விபூதிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நான் எப்போதுமே வெள்ளிக்கிழமை இந்த சீதாளம்மன் தேவி ஆலயத்துக்கு வந்து போயிடுவேன். நிறைய வந்து விலாகில் வந்து கொடுத்துருப்பேன், வீடியோக்குமே தெரியுமே. தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நான் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போவேன் இல்லையா. இப்போ வந்து என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில் போயிருக்கிறதுனால வந்து இப்போ 2 வாரமாக என்னால் போகவே முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஏதாவது பிரசாதம் இருக்குது எடுத்து நம்ம வந்து விபூதி வந்து கொட்டலான்னு பார்க்கோம்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீதாளம்மன் தேவி ஆலயத்துடைய அந்த பிரசாதமே வந்து கிடச்சிருந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நிறையா வந்து கவர் வந்து அதில் இருந்தது. முருகருடைய கவர், அம்மனோட கவர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய கவர் வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நாளாக ஆனது வந்து வச்சுக்க மாட்டேன். 1 மந்த்து 2 மந்த்து மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்து அந்தக்குள்ளே பிரசாதம் மட்டும் தான் வச்சுருப்பேன். அது வந்து எடுத்துமே நான் வந்து தட்டில் வந்து கவரில் வந்து போட்டுருவேன். அப்படி இருக்கும்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா சீதாளம்மன் தேவி ஆலயத்தோடைய அந்த குங்குமம் வந்து வந்திருந்தது. அதையுமே உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும்போது மனசுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுது இல்லையா, நம்ம வந்து போக முடியல அப்படிங்கிறதுனாலையும் அந்த அம்மனுடைய அருள் வந்து நமக்கு கிடைச்சிக்குது இல்லையா. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்கும்போது மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், ஆனால் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது. அதே மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தை வந்து
உங்கள் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனை பேர் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்டு வைப்ரேஷன் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து அடிக்கடி என்னுடைய வீடியோக்கள் நான் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, வீடை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பணங்காசையும் தாண்டி பார்த்திங்கன்னா, அது வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நிம்மதியான சூழ்நிலை, வீட்டில் வந்து தூங்கி எழுந்திரிச்சோம்னா ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு எப்போதுமே இருக்கணும். அப்படி வந்து நம்ம வீட்டை வந்து பெண்கள் வந்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்குமே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அழகான வந்து என்னுடைய பூஜை வேலைகளை வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் கேரட் போட்டு எப்போதும் தக்காளி வெங்காயம் போட்டு இந்த குருமா மாதிரிக்கு வந்து வச்சு விட்டுட்டு, காலையில் ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து லீவு. அதுவும் காலையிலாம் எழுந்ததோட கடகடன்னு வந்து ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எழுந்திருமான்னு சொல்லிட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுமாரி பாப்பா தான் இந்த ஸ்கூல் லீவ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த குளத்துக்குமே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் அந்த பூக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து பாப்பா வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வீடியோ விளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்கள்லாம் எத்தனை விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து எத்தனை பேர் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு வந்து தெரியும். அவங்கள வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேரோடு நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி.